நாங்களும் காசை சம்பாரிச்சிட்டு தான்ப்பா வரோம், திருடிட்டுலாம் வரல அப்படின்னு சொல்லிடணும்னு தோணிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. நம்ம காலையில் வந்து ராமேஸ்வரத்தை ரீச் ஆன உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கலான்ட்டு போயிருந்தோங்க. தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆளுங்கிட்ட ஒரு மாதிரியும் உள்ளூர் ஆளுங்கிட்ட ஒரு மாதிரியும் டீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாக்கருக்கு எவ்வளோன்னு கேட்டோம், 200ரூவான்னாங்க. அந்த பக்கமே பார்த்தா 50 ரூபான்னு எழுதியிருக்கு. அதே போல் தர்ப்பணம் கொடுக்க எவ்வளோன்னு போய் விசாரிச்சேங்க. அந்த போர்டில் 100, 200, 350 அப்படின்னு நிறைய பூஜைக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த 100, 200, 350 எந்த பூஜை பண்ணுறவங்க வாயிலையும் வரவே மாட்டேங்குது. 1000, 1500, 2500 இப்படியே தான் சொன்னாங்க. 2-3 பேர்கிட்ட விசாரித்து கடைசியில் யாருமே வந்து அந்த ரேட்டுக்கு வந்து அந்த பக்கத்துலேயே எழுதிருக்கு போர்டு, அதை பற்றி யாரும் எந்த கவலையும் படலை. அதுக்கான பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. கடைசியாக 600ரூபான்ட்டு ஒரு ஐயர் வந்து 600ரூவா கொடுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த 600ரூவாய்க்கு கொடுத்துட்டு செஞ்சுட்டு வந்தோம். 500, 1000, 2000 முன்ன பின்ன போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஊர்லேருந்து எத்தனையோ 1000 செலவு பண்ணியிருந்தால் நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம். ஆனால் அது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியால் நடந்துக்கணும். புண்ணிய ஸ்தலம்னு நினச்சி தான் நம்ம போகிறோம். அங்கே போய் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் ஈவனாக இருக்கணும். அவங்க விலையை முன்னாடியே இவ்வளோ தான் நிர்ணயம் பண்ணியிருக்கும்போது அதை குறைஞ்சபட்சம் அவங்க இப்போ பின்பற்றணுங்கிறது என்னுடைய மனசுக்கு பட்டுச்சு. சொல்லணும்னு தோடிச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு நாள் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த முதலாம் முடிச்சுட்டு கடலில் முழுங்கின பின்னாடி நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் உள்ள அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே பரவாயில்ல, 22 தீர்த்தத்துக்கு வந்து தண்ணி நம்ம தலைமையில் ஊற்றுறாங்க. அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. அவங்க 100, 200 கேட்டால் கொடுக்குறதுல கூட எந்த தப்பும் இல்லை. அது மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் வந்தோம். அவங்க கேட்கல, நம்மளாவே கொடுத்துட்டு வந்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் அந்த புனித நீரெல்லாம் ஆடின பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறது பார்த்திங்கன்னா லாக்கர் ரூம்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருந்தாங்க. அங்கேயே வந்து இந்த மாதிரி லாக்கர் சாவியெல்லாம் கொடுத்துட்றாங்க. உள்ளே நம்ம எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து சாமியை போய் கும்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டெல்லாம் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து 10 மணி ஆகிடுச்சிங்க உள்ளே போகிறதுக்கு. அதனால் டீ மட்டும் சாப்பிட்டு உடனே தரிசனத்துக்கு உள்ளே போய்ட்டோம். 1 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு உள்ளே போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம சாமியை பார்த்துட்டு வந்தோம். 100 டிக்கெட்டில் போயிருந்தோம். ரொம்ப ஈஸியாகவே போய் பார்த்துட்டு வர முடிஞ்சிச்சுங்க. அதை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம டிஃபனையும் சாப்பிட்டுட்டு அடுத்து தான் நம்ம தனுஷ்கோடிக்கு கிளம்பி போயிட்டோங்க. அங்கே ரொம்ப நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமான நிறைய விஷயம் இருக்குது. அது அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன்.